இயேசுவில் அன்புக்குரியவர்களே, மனிதன் பலவாறு தனது சிந்தனைகளை சீர்தூக்கி பார்க்க விளைத்தாலும் அவன் வாழ்விலே அவனுடைய ஆசைகள் சில நேரங்களில் அவனை மாற்று சிந்தனையில் சிந்திக்கவும் அழைப்பு விடுக்கிறது. டேட்டா நிறைந்த உலகம், தெய்வம் தேடும் உள்ளம். சற்று இன்றைய விஞ்ஞான உலகத்தோடு வார்த்தையை ஒப்பிடுகிற பொழுது டேட்டா நிறைந்த உலகம் தாங்க இன்னைக்கு அதிகமாக இருக்குது. தெய்வம் தேடும் உள்ளம் எங்க இருக்கிறது? வார்த்தையோடு கடந்து சிந்திக்கலாம் வாங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரம் அருளாசிரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் நிறைவாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பிலினியவர்களே, இன்றைய முதல் வாசகத்தில் நாம் காணும் பிழைப்பு திருத்தூதர் மற்றும் எத்தியோப்பியா அமைச்சர்களின் சந்திப்பு. ஒரு தேடும் மனசு எப்படி இறைவனை கண்டுபிடிக்கிறது என்பதை நமக்கு எடுத்து காட்டுகிறது. நற்செய்தியில் இயேசு கிறிஸ்து சொல்வது, நான் உயிருள்ள அப்பம். இந்த தேடலுக்கு இறுதியான பதில் நமக்கு கொடுக்கப்படுவதாகவே நான் உணர்கிறேன். இன்றைய உலகம் டேட்டாவால் நிரம்பி வழிகிறது. மொபைல் ஸ்க்ரோல் பண்ணும் ஒவ்வொரு நிமிடமும் 1000 தகவல்கள் நம்மை தாக்குகின்றன. ஆனால் ஒரு உண்மை, டேட்டா அதிகம், ஆனால் திசை குறைவு. அந்த எத்தியோப்பிய அமைச்சர் இறைவார்த்தையை வாசித்தார், ஆனால் புரியவில்லை. அவர் இன்ஃபர்மேஷன் உடையவர், ஆனால் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இல்லாதவர் என்று கூட நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அங்கேதான் கடவுள் பிலிப்பை அனுப்புகிறார். ஒரு மனிதன் மற்றொருவருக்கு வெளிச்சமாக மாறுகின்றான். இதேபோல் நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு ஆன்சர் இருக்கலாம், ஆனால் மீனிங் இல்லாமல் இருக்கலாம். நமக்கு வசதிகள் இருக்கலாம், ஆனால் அமைதி இல்லாமல் இருக்கலாம். அந்த நேரத்தில் இயேசு நமக்கு சொல்லுகிறார், நானே உயிருள்ள அப்பம். அதாவது நீங்கள் தேடுகின்ற நிறைவு என்னுள் தான் இருக்கிறது என்பதை நமக்கு தெளிவுபடுத்துவதாக நாம் அனைவருமே என்று உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, தமிழ் இலக்கியம் ஒரு அழகான உண்மையை நமக்கு எடுத்து சொல்லுகிறது. உணவின்றி உடல் நிலைக்காது, உண்மையின்றி உயிர் நிலைக்காது என்று. இன்றைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி ஆகிடுச்சிங்க. வேகமாக கிடைக்கும், ஆனால் நீண்ட நாள் நிறைவு தராது. ஆனால் கிறிஸ்து தரும் அப்பம், அந்த உணவு, அது ஆன்மாவை நிறைக்கும், அது வாழ்க்கையை மாற்றும் என்பதை நமக்கு எடுத்து கூறுகிறது. இன்றைக்கி எல்லாமே இன்ஸ்டால்மெண்ட்டில் ஃபாஸ்ட் ஃபுட்டாக ஃபாஸ்ட்டாக கிடைக்கணும் ஓடிக்கிட்டே இருக்கிறோங்க. பட் அது எதுவுமே நிரந்தர நிறைவு தருவதில்லை, தற்காலிகம் என்பதை நாம் அனைவருமே உணர்ந்து கொள்ள வேண்டும். நடைமுறை சிந்தனை கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தோம் அப்படின்னா, நான் தினமும் என்ன கன்சியூம் செய்கிறேன், கண்டென்ட்டா கிறிஸ்துவா? எனக்கு கிடைக்கிற தகவல் பரிமாறங்கள், அந்த கண்டென்ட்டை வச்சே நான் கன்சியூம் பண்ணி வாழ்கிறேனா, அல்லது கிறிஸ்துவை அருந்துகிறேனா? என் வாழ்க்கையில் கிளாரிட்டி கொடுக்கும் பிலிப்பு யார்? அந்த பிலிப்பு ஒரு கிளாரிட்டியை கொண்டு வரார். அந்த பிலிப்பு யார் என்பதை நாம் சிந்திக்கணும். நான் யாருக்காவது ஒரு வழிகாட்டியாக இருக்கிறேனா? எத்தியோப்பிய அமைச்சர் நீராடி சந்தோஷமாக போனார் அப்படி வாசிக்கிறோம். ஏனெனில் அவர் உண்மையை கண்டார். நாம் டேட்டாவை மட்டும் சேகரிக்காமல் தெய்வத்தை அனுபவிக்கும் வாழ்க்கையை வாழ்வோமா? சும்மா டேட்டா சேகரிக்கிற மனிதராக இருந்தோம் அப்படின்னா வாழ்க்கை என்றைக்குமே வீணாதாங்க போயிடும். அழைப்பை கேளும் இதயம் அப்பத்தை ஏற்கும் வாழ்க்கை, அதுவே நிறைவு என்பதை வார்த்தை உணர்த்துகிறது. ஏன்னா நமது வாழ்க்கையில் என்றைக்குமே இறைவன் நமக்கு தெளிவான ஒரு உணர்வை தருகிறார். அறிவுடையார் கூறும் சொல் அமுதம், நல் வழிகாட்டுதல் வாழ்க்கையை மாற்றும். அதேபோல் திருக்குறள் சொல்லுகிறது, அறத்தோடு நடுவ வேண்டும், சரியான பாதை தெரிந்தால் வாழ்க்கை செழிக்கும் என்று. அந்த சரியான பாதையை தான் ஆண்டவர் இன்று தனது உணவின் வழியாக எடுத்து கூறுகிறார். டேட்டாவை மட்டும் தேடுகிற மனிதர்களாக இல்லாமல் வாழ்க்கையில் இறைவன் தேடும் உள்ளமாக மாறுவோம். ஆசீர் நிச்சயம். ஜெபிப்போமா? அன்பு இறைவா, நாங்கள் நீர் தேடும் உள்ளமாக மாறி நிறைவோடு வாழ
எங்களோடு தங்கும் ஆண்டவரே, பிரைஸ் தி லார்ட்.